தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகம் அருந்தப்படும் ஒரு பானம். மன்னர் கண்டுபிடித்தது முதல் நம் மனது வரை அப்படி என்னதான் இருக்கு இந்த ஒரு கப் டீல? அவசியமான தகவல்களை தெரிஞ்சுக்க வாங்க. தேயிலையின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரவி உள்ளது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 2737 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேரரசர் தற்செயலாக அதனை கண்டுபிடித்ததாக சீனாவில் ஒரு வரலாறு பேசப்படுகிறது. தேயிலை ஒரு மருத்துவ பானமாக இருந்து வந்தது. பின்பு மருத்துவ பானத்திலிருந்து பிரியமான பானம் மற்றும் வர்த்தக பொருளாக மாறியது. ஜப்பான், சீனா, இந்தியா என பல நாடுகளில் மிகவும் ஒரு பிடித்தமான பானமாக பண்டைய காலங்களில் இருந்து வந்தது. பின்பு தேயிலை சீனாவின் தேசிய பானமாக மாறியது. இந்தியாவில் 18ஆம் நூற்றாண்டில் தேயிலை உற்பத்தியில் சீனாவின் ஏகபோகத்தை உடைக்கும் நோக்கத்துடன் ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு தேயிலை அறிமுகப்படுத்தப்பட்டது. டார்ஜிலிங் மற்றும் அசாமில் 1850களில் தேயிலை சாகுபடி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அசாமில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அங்கு ஒரு காட்டு வகை தேயிலை காணப்பட்டது. தென்னிந்தியாவில் நீலகிரி மலைத்தொடர் உட்பட தென்னிந்தியாவின் மலைப்பகுதிகளிலும் தேயிலை தோட்டங்கள் நிறுவப்பட்டன. உலகிலேயே துருக்கியில்தான் தனிநபர் அதிக தேநீர் அருந்துவதை குறிக்கிறது. அங்கு ஆண்டுக்கு ஒரு நபர் சராசரியாக 3 கிலோ 16 கிராம் தேயிலை உட்கொள்கிறார் என்றும் 2ஆம் இடத்தில் அயர்லாந்து உள்ளது என்றும், இந்தியா ஒரு பெரிய தேயிலை உற்பத்தியாளராகவும் நுகர்வோராகவும் இருந்தாலும் அதன் தனிநபர் நுகர்வு துருக்கி அல்லது அயர்லாந்து போன்ற நாடுகளை போல அதிகமாக இல்லை. தண்ணீரை தொடர்ந்து தேநீர் தான் உலகளவில் அதிகம் பருகும் பானமாகும். 1000க்கும் அதிகமான டீ வகைகள் உள்ளன. 2024ஆம் ஆண்டில் இந்தியா 255 மில்லியன் கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்துள்ளது. இது சுமார் 7111 கோடி ஆகும். மிகவும் விலை உயர்ந்த தேயிலை வகை டாஹாங் பாவோ ஆகும். இது சீனாவில் இருந்து வரும் ஒரு அரிய ஊலாங் தேநீர். இது ஒரு கிலோகிராமிற்கு $1.2 மில்லியன் வரை விற்கப்படலாமா?